வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. ஆந்திரா, சத்தீஸ்கர், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவுகள், மத்திய பிரதேசம், பஞ்சாப் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் அமைப்பு தினமான இன்று அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் சத்தீஸ்கர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், மாநில முன்னேற்றத்திற்கான புதிய அளவுகோல்களை அமைப்பதில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகளின் அயராத கடின உழைப்பு, ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம் மற்றும் இந்திய இளைஞர்களின் குறிப்பிடத்தக்க செயல்திறன் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க ஹரியானா நாடு முழுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையே காலம் காலமாக ஆன்மீக மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் உள்ள தமிழகத்தின் நகரத்தார் சமூகத்தினர் கட்டியுள்ள தங்கும் விடுதியை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், இச்சமூகத்தினர் செல்லும் இடமெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருவதாக பாராட்டினார். மாநிலங்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் ஒருங்கிணைப்பின் சின்னமாக இந்த புதிய கட்டிடம் திகழும் என்றும் அவர் கூறினார். டிஜிட்டல் தொழில்நுட்பம், உயிரி பொருளாதாரம் வரை பல்வேறு துறைகளில் நாடு அபாரமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் எழுதியுள்ள கட்டுரையை தனது சமூக வலைதள பதிவில் பிரதமர் பகிர்ந்துள்ளார். கூட்டு முயற்சியின் வாயிலாக அறிவியல் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் இந்தியா முதன்மை நாடாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் மற்றும் பிளஸ் நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு பிராந்திய அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் போட்டி மேம்பாட்டிற்கான பங்களிப்பாக இந்தியா கருதுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தெரிவித்தார். மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற 12வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.